ஸோ இந்த ஃபங்ஷன பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுது? இது என்னப்பா இது? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு அப்ரோச் பண்ணிக்கலாம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டூ 0, எக்ஸ் ஈக்குவல் டூ 0. இது வந்து ஒரு 3 டிகிரி பாலினாமியலு. கீழ இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா கண்டிப்பா எடுக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிலாம் யோசிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. ஃபங்ஷன பாருங்க. ஏதாச்சும் பண்ண முடியுமா? இது வந்து எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்ன்னு குடுத்துருக்கான் கீழ டினாமினேட்டர்ல. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏதாவது வர வைக்க முடியுமா மேல இருக்கிறத? அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் அன் ஒன் ஒன் மோர் திங். இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட, ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் சேமா தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னா, உங்களோட ஃபங்ஷன் வந்து டொமைன் என்ன குடுத்துருக்கான்? x இஸ் ஈக்குவல் டூ 2 குடுக்கும்போது, உங்களோட ஃபங்ஷன் k ஆ இருப்பான். x இஸ் ஈக்குவல் டூ 2வா இல்லாதபோது, அப்போ உங்க ஃபங்ஷன் எல்லாமே ஒரே ஃபங்ஷனா தான் இருக்க போது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமா இருப்பான். ஏன்னா, உங்க ஃபங்ஷன் என்னவோ சேம் ஃபங்ஷன். இது F1 இதுவும் F1 தான். இதுதான் உங்களுக்கு F2வா இருப்பான். ஓகேங்களா? ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமா இருக்கிறதுனால, லிமிட் x டெண்ட்ஸ் டூ 2ன்னு நான் இங்க எழுதிருவேன். தென் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் 20ன்னு எழுதிருவேன். டினா டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கு. தென் இப்போ டினாமினேட்டர்ல இந்த வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ இருக்கு. ஸோ டைரக்ட்டா இது ஒரு பாலினாமியல்னால நான் டைரக்ட்டா போட்டு பார்த்தேன்னா என்ன வருகிறான்னு பார்ப்போம். ஸோ இவன் பார்த்தன்னா 8 மைனஸ் 4 8 பிளஸ் 4 சாரி 8 பிளஸ் 4 ஆ மைனஸ் 32 பிளஸ் 20ன்னு எழுதுவோம். அப்போ 20 இது ஒரு 12 அப்போ 32 பிளஸ் 32 மைனஸ் 32ன்னு வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2ன்னு கிடைக்குது. இப்போ இது பார்த்தோன்னா 0/0 ஃபார்மேட்ல வர்றதுனால இப்போ 0/0 வர்றதுனால நியூமரேட்டர்லயும், டினாமினேட்டர்லயும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணி அந்த 0 வராத மாரி நியூமரேட்டரும், டினாமினேட்டரும் 0 வராத மாரி நம்ம பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? சரி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல எக்ஸ் காமனா தூக்க பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? எக்ஸ் காமனா தூக்குனா, ஒரு நியூமரேட்டர்ல எக்ஸ மட்டும் காமனா தூக்குறேன். தூக்கி பார்த்தோன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 16 பிளஸ் 20/xன்னு வந்திருப்பான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு லிமிட் 0 குடுத்தாங்களும் ஓ! அப்படி வேணானா? சரி. அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ இது ஒரு எக்ஸ் கியூபா இருக்கு. இங்க கீழ எக்ஸ் மைனஸ் 2ன்ட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. என்ன செய்யலாம்? அப்படின்னு சொல்லும்போது தான், ஃபேக்டர் பண்ணி பார்க்கலாமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷனா தானே குடுத்துருக்காய்ங்க. அப்போ அந்த பாலினாமியல் ஃபங்ஷனு இங்க எக்ஸ் மைனஸ் 2 ஸோ அது ரிலேட்டடா தான் வந்துட்டு நிக்குது. ஸோ கீழ இருக்க வேல்யூவ நான் தூக்குனா, அந்த எக்ஸ் மைனஸ் 2வ தூக்கிட்டேன்னா, ஸோ மேல ஏதாவது ஒரு வேல்யூவ வச்சுக்கிட்டு ஃபேக்டர் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் நான் ஃபேக்டரைசேஷன் போறேன். ஸோ இங்க மேலயும் கீழயும் நியூமரேட்டரும், டினாமினேட்டரும் உங்களுக்கு 0வா வருது. ஸோ கீழ இருக்க வேல்யூவ 0 ஆக்காம இருக்கணும். அப்போ இங்க எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர நான் முதல்ல தூக்கணும். அப்போ நியூமரேட்டர்ல இங்க எனக்கு ஒரு 3 டிகிரி பாலினாமியலா இருக்குது எனக்கு. ஸோ அவன்கிட்ட இருந்து இவன கீழ இருக்கவன ஏதாச்சும் பண்ணி அவன ரிமூவ் பண்ண பார்க்கணும். மேல இருக்கவன வச்சு கீழ இருக்கவன ரிமூவ் பண்ணணும்னு பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா, நான் என்ன பண்றேன், இதுக்கு நியூமரேட்டர் வேல்யூக்கு நான் ஃபேக்டர் பண்றேன். ஓகேங்களா? ஃபேக்டரைஸ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல 2ல தானே கேட்டிருக்காங்க. நம்ம 2லயே வச்சு விளையாடுவோம். ஏன்னா 2ல தானே உங்களுக்கு 0 ஆகுது. ஸோ, அதனால 2 வச்சே போடும்போது ஒரு 2 டிகிரி பாலினாமியலா மாத்த பார்க்குறேன். இப்போ இது பார்க்கும்போது 1, 1 மைனஸ் 16, 20ன்னு குடுக்கும். ஸோ, இது ஆப்வியஸா உங்களுக்கு 0 குடுத்துருவான். இப்போ இங்க நம்ம 0 குடுத்தோம்னா 1, 1 இன்டு 2 2 இங்க 3 கிடைக்கும். 2 இன்டு 3 6 ஸோ, இது படி பார்த்தோன்னா, இத சம் பண்ணி பார்த்தோன்னா -10ன்னு கிடைக்கும். ஸோ 2 இன்டூ -10 உங்களுக்கு -20ன்னு கிடைப்பான். ஸோ இது ஆப்வியஸா 0வா கிடைப்பான். இப்போ இவன் கிடைக்கிறது வந்து ஒரு 2 டிகிரி பாலினாமியலா கிடைப்பான். ஸோ இவன எப்படி எழுதலாம்?
எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3x மைனஸ் 10 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவனை யாரு போட்டனா உங்களுக்கு திரும்பி 0 கிடைப்பான் அப்படின்னு திரும்பி பார்க்கலாம். நீங்க ஃபேக்டரைசேஷன் இப்போ உங்களுக்கு 2 டிகிரி பாலினாமியலா இருக்கனால 10 நம்ம ஃபேக்டரா பிரிப்போம்ல. இப்போ 3 கிடைக்கணும். ஆனா உங்களுக்கு இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 10 கிடைக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க இது பேரு. ஸோ என்ன பண்ணா உங்களுக்கு கிடைக்கும்? 5 இன்டு 2 குடுக்கலாம். ஆனா இங்க -10 தானே குடுத்துருக்காங்க. அப்போ -10 கிடைக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க சின்ன வெளியில போட்டுக்கிறேன். உங்களுக்கு சம் பண்ணா 3 கிடைக்கும். ப்ராடக்ட் பண்ணா -10 கிடைக்கும். ஸோ ஆப்வியஸா நம்ம ஃபேக்டர் பண்ணி எழுதுனோம்னா எக்ஸ் + 5 எக்ஸ் - 2 ஸோ இதான் உங்களுக்கு ஃபேக்டரா பண்ணி கிடைக்கும். ஸோ அப்படி இல்லையா, நான் இப்படியும் போடுவேன் அப்படின்னா போடலாம். பிரச்சனை இல்ல. இதையும் அப்படியே ஃபேக்டர் பண்ண வேண்டியது தான். 1, 3 -10 கிடைச்சிருச்சுங்களா? இப்போ எது பண்ணா உங்களுக்கு 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா போட்டு பார்க்க வேண்டியது தான். நான் சும்மா 2ன்னு போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சனால. நீங்க ஒண்ணு ஒண்ணா போட்டு பார்த்தேன்னா, இந்த மாரி தெரியும். அதுக்கு என்னோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ ஃபேக்டரைசேஷன் தான். ஸோ அவனையே நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். 1 இங்க 2 தென் 5 2 5s ஆர் 10 ஸோ 0 கிடைக்கும். உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா, எக்ஸ் - 1 வாவ்! ம். ம். இப்போ உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கும். இந்த மாரி. உங்களோட ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆப்வியஸா எக்ஸ் + 5ன்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருக்கும். இது ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருக்கும். அதாவது இப்போ இது ஒரு ஃபேக்டர் தானே. இதுபடி ஃபேக்டர் பார்த்தோன்னா, டோட்டலா எக்ஸ் கியூப்க்கு பார்த்தீங்கன்னா, x³ + x - 16 16x + 20க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேக்டரைசேஷனா இது ஆல்ரெடி x - 2ன்னு நம்ம எழுதுவோம். x - 2 இதுக்கு ஈக்குவலன்ட் தான் இந்த ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் தான் x - 2. இங்க நம்ம கண்டுபிடிச்சது வந்து எதுக்கு பார்த்தோன்னா, x + 5 x - 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் தான். ஸோ இவன் ஒரு ஃபங்ஷன். இங்க பார்த்தோன்னா x - 2 இது ஒண்ணு. இது x - 2 ஓகேங்களா? ஸோ ஓவராலா இதான் உங்களோட ஃபேக்டர்ஸா இருக்கும். ஓகேவா? தென் இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டபுள் டைம் வந்திருக்கிறனால என்ன பண்ணலாம், x - 2 ஹோல் ஸ்கொயரு x + 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ உங்களோட லிமிட்ல இப்ப எழுதலாம். ஓகேவா? என்னடா இவ்ளோ நேரம் போட்டு அறுக்குறாங்களே! உங்களுக்கே தெரிகிறது. x + 5 டிவைடட் பை உங்களுக்கு டினாமினேட்டர்ல x - 2 ஹோல் ஸ்கொயர் தான் கிடைச்சிச்சு. ஸோ இவனையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு லிமிட் இது 1 டிகிரி போடலாம்ல டைரக்ட்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து 2 + 5 7ன்ட்டு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? தென் இதான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு, ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட்டு. ஓகேவா? தென் ஃபங்ஷன் உங்களுக்கு f(2)ல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, kன்னு கிடைக்கும். ஸோ அத வந்து ஈக்குவலன்ட் பண்ணோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ அத ஈக்குவலன்ட் பண்ணா உங்களுக்கு 7 கிடைக்கும். kன்னு k வந்து 7ஆ இருக்கும்போது, நீங்க உங்களோட டொமைன்ல x 2ன்னு குடுக்கும்போது, உங்க ஃபங்ஷன் கன்டினியூஸா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி கொஞ்சம் விதமா, ரகமா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினோட அப்ரோச் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால போட முடியும் எக்ஸாம்ல. ஓகேங்களா? கண்டிப்பா போட முடியும். எல்லா அப்ரோச்சும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இத ஒரு நோட்ஸா எடுத்துக்கோங்க என்ன பொறுத்தவரைக்கும். நான் குடுக்குறது ஒரு மினி நோட்ஸ் இல்ல, மெகா நோட்ஸ். இப்போ இது 35வது கொஸ்டின் வந்துட்டோம். ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். முடிச்சிடலாம். சரிங்களா?